Hi friends, welcome to Tamil Software. இந்த வீடியோவில் ஆட்டோகேடோட கம்ப்ளீட் சீரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோகேடை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதில் டூல்ஸ் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆட்டோகேட் ஓப்பன் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி தான் டேப் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து ட்ரா அப்படின்ட்டு இருக்கும். இதை தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து மாடிஃபை டேப் ட்ராயிங் நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை வந்து நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அனோட்டேஷன் நம்ம ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதை வந்து என்னென்ன டேக் வேணும், என்ன எப்படி கிரியேட் பண்ணலாம், டைமென்ஷன் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது அனோட்டேஷன் டைலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து லேயர்ஸ். இதை வந்து நம்ம பண்ண ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஸோ ஒரு எதில் விசிபிள் ஆகணும், எதில் ஆகக்கூடாது, ஸோ அப்படிங்கிறத நம்ம லேயர் பட்டி வச்சுக்கலாம். லைக் ஒர்க் செட் மாதிரி தான் அது. அடுத்து வந்து பிளாக்கு. இதை நம்ம குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம், பிளாக்காக பண்ணிக்கலாம், பிளாக் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேப் வைஸாக கொடுப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ட்ரா டூல்ஸ். ஸோ ட்ரா டூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஆட்டோகேட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம பேசிக்காக சில செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம யூனிட் செட் பண்ணிக்கணும். ஸோ யூனிட்டுக்கு வந்து யூஎன் அப்படிங்கிற கமெண்ட் கிடச்சிக்கிறேன். யூஎன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து டெசிமல் வச்சுக்கோங்க. இதை நான் மில்லிமீட்டர்ஸே வச்சுக்கிறேன். ஸோ இது எனக்கு இன்டர்நேஷ்னலே இருக்கட்டும். ஸோ நான் வந்து மில்லிமீட்டர் இல்லாமல் ஸோ மீட்டர் அந்த மாதிரி வைக்கிறேன்னா நீங்கள் வந்து இங்கே டெசிமல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு இதில் மில்லிமீட்டரில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் டெசிமல் ப்ரிசிஷன் வந்து 0 தான் இருக்கும் எனக்கு. வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து டிஎஸ் டிராஃப்டிங் செட்டிங் அப்படிங்கிறது. அதோட கமெண்ட் வந்து டிஎஸ். ஓகே, இதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு இருக்குல்ல, ஸோ இதில் எல்லாமே ஆனில் இருக்கணும். செலக்ட் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக எல்லாமே ஆனில் தான் இருக்குது. இதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரா டூல்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன் கமெண்ட். லைன் வந்து லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு லைன் இப்படி ட்ரா பண்ணலாம். டைரெக்டாகவும் ட்ரா பண்ணலாம், இல்லைனா லைனோட கமெண்ட் வந்து எல் கொடுத்து ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட் இப்போது. ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன்னா இதோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு பிஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள், இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது லென்த்து வருது பார்த்தீங்களா, இதோட லென்த்து, ஸோ இதோட கலர்ஸு, லேயர்ஸு எதில் இருக்குது, நம்ம லேயர் செட் பண்ணல. ஸோ அதனால் 0 லேயரில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக காட்டும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கமெண்ட்டு. ஸோ லைன் நம்ம எப்படியும் ட்ரா பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த லைன் ட்ரா பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி வருதா, எல்லா ஆங்கிளையும் நான் ட்ரா பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரணும் அப்படின்னா எல் கொடுத்துட்டு ட்ரா பண்ணும்போது F8ன்னு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆர்த்தோ ஆன் ஆகிடும். ஆர்த்தோ ஆன் ஆகிட்டுனா இந்த லைன் வந்து ஆங்கிள் வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ ஒன்று ஸ்ட்ரைட்டாக தான் லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிவிடும். தெரியுதா? ஸோ ஆர்த்தோ எதுக்குன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்க முடியும். ஆங்கிள் ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டோம்னா நம்மளால் ஆங்கிள் வைஸு லைனை மூவ் பண்ண முடியாது. லைன் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ மூவ் ஆகுது. இப்போ F8 ஆன் பண்ணிக்கிறேன். ஆர்த்தோ ஆன் ஆகிடுச்சு. என்னால் இப்போ இந்த லைனை வந்து மூவ் பண்ண முடியலை, ஆங்கிள் வைஸ் மூவ் பண்ண முடியலை. ஒன்லி இந்த லைன் டைரெக்டாக தான் மூவ் ஆகும், லைன் ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ஆர்த்தோட கமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிலைன். ஸோ இதுதான் பாலிலைன் கமெண்ட்டு. இது லைனுக்கும் பாலிலைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பாருங்கள், இந்த லைனும் பாலிலைனும் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து லைன் கமெண்ட்டு. இதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு ஒவ்வொரு லைனுமே செப்பரேட்டாக இருக்கா. ஸோ இதோட லென்த்தை நான் இப்போ செக் பண்ணால் இந்த மாதிரி காட்டுதா, இண்டிவிஜுவல் லைனாக காட்டுது. இதுவே நான் பாலி லைனை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் டீட்டெயில் ஓவராலாக காட்டும். ஸோ இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. பாலிலைன் வந்து
ஸோ நம்ம ஒரு கண்டினியூஸ் லைன் ஒரு கண்டினியூஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம்னா அப்போ வந்து நம்ம பாலிலைன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ட்ரேவோ ஒரு பைப்போ அந்த மாதிரி ஏதாவது ட்ரா பண்ண போகிறேன்னா ஸோ அப்போ வந்து பாலிலைன் தான். அதோட லென்த் வந்து எனக்கு டோட்டலாக வேணும் அப்படின்னா நம்ம பாலிலைன் தான் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் லைனுக்கும் பாலிலைனுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிளோட டேரெக்டாகவும் கிளிக் பண்ணிக்கலாம். சர்க்கிளோட கமெண்ட் வந்து சி, டேரெக்டாகவும் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சி கொடுக்குறேன். சி கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு ஒரு 500 வேணும். ரேடியஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அதை நான் கிளிக் பண்ணிட்டு பேர் போய்க்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்க்கு. கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இதுக்கும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கும் எனக்கு ஒரு ஆர்க் மாதிரி வேணும். கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் வருதா? ஸோ இது ஆர்க் கமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரெக்டாங்கிள். ஸோ இதுதான் ரெக்டாங்கிள். இதை நான் கிளிக் பண்ணி இப்படி டேரெக்டாகவும் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெக்டாங்கிளோட கமெண்ட் ஆர்இசி கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, டி கொடுத்துருங்க. ஒரு டைமென்ஷன் டி கொடுத்தா டைமென்ஷன் நீங்கள் எந்த அளவுக்கு வேணும். இப்போ நான் 500க்கு 500 கொடுக்குறேன். 500 × 500. சாரி, ரெக்டாங்கிள் பாயிண்ட் டி 500 × 500 ட்ரா ஆகிடுச்சா? ஸோ இதான் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து எலிப்ஸோட கமெண்ட் வந்து இஎல். டைரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இஎல் எலிப்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், எலிப்ஸ் என்ன வேல்யூ வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தம் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் ஆட்டோகேடில் மாடிஃபை டூல்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூவ் கமெண்ட்டு. ஸோ இதுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் டைப் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிளோட கமெண்ட்டு ஆர்இசி. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டு ஆர்இசின்னு வச்சுக்கிறேன். ஆர்இசி. ஓகே, இது எப்படி மூவ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு மூவ் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டர் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இதோட கமெண்ட் வந்து எம் மூவ் கமெண்ட், செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டரு கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட், செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டர், உங்களோட பேஸ் பாயிண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரொட்டேட். ஸோ இதான் ரொட்டேட் கமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம். சேம் ட்ரிம் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரிம் ஆகுதா? ஸோ இதான் ட்ரிம் கமெண்ட். இதோட கமெண்ட் வந்து டிஆர். ஸோ ட்ரிம் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எரேஸ் கமெண்ட். செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இதாகிடும், ஒரு என்டர். ஓகேவா? இது எரேஸ். இதுக்கு வந்து இஆர், செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காப்பி. சேம் ரெக்டாங்கிள், காப்பி, செலக்ட் ஆப்ஜெக்ட்,
ஒரு என்டர் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு மல்டிபிள் வேணும்னா ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி காப்பி பேஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் காப்பி கமெண்ட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லட், நெக்ஸ்ட்டு வந்து மிரர் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட்டு, ஒரு என்டரு கிளிக் பண்ணி விட்டேன்னா இங்கே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வந்துடும். சேம் மிரர் செலக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நான் இந்த பக்கம் கிளிக் பண்ணி இந்த சைடு விட்டேன், இப்போ கீழே வந்துருச்சா? ஸோ இதான் மிரர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில்லட்டு. ஒரு ரெக்டாங்குலராக இருக்குது, எனக்கு இந்த ரெக்டாங்கில் வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ப் எட்ஜாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து பார்டரில் வந்து எனக்கு ரேடியஸ் வந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபில்லட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபில்லட் கமெண்ட், ஃபில்லட் செலக்ட் ஆப்ஜெக்ட். நான் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். ரேடியஸ் எனக்கு ஒரு 50 வேணும், என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இடத்துல ரேடியஸ் வரும். சேம் இங்கே பாருங்கள், ஃபில்லட்டோட கமெண்ட் வந்து எஃப் ஃபில்லட் செலக்ட் ஆப்ஜெக்ட், கீழே ரேடியஸ் கொடுத்துக்கோங்க 50, என்டர், அகைன் செலக்ட் ஆப்ஜெக்ட். ஆகுதா? ஸோ இதான் ஃபில்லட் கமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோடு. இப்போ எனக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணால் எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. இது வந்து எனக்கு செப்பரேட்டாக வேணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோட யூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட், என்டர். இப்போ பார்த்தீங்களா ஒவ்வொன்றுமே தனித்தனி ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் நான் பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. எக்ஸ்ப்ளோர்டு கமெண்ட் வந்து எக்ஸு, எக்ஸ்ப்ளோர்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட், ஜஸ்ட் ஒரு என்டர். பாருங்கள் எல்லாம் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இதான் எக்ஸ்ப்ளோர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச்சு. கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸ்ட்ரெச் கிளிக் பண்ணிக்கிறேன், ஒரு என்டர் அடிச்சுக்கிறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட், என்டர். மூவ் ஆகுதா என்னோடய ஸ்ட்ரெச் கமெண்ட்டு? ஸோ இதான் ஸ்ட்ரெச்சு, நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் பண்ணுறேன், ஸ்ட்ரெச்சோட கமெண்ட் வந்து எஸ்ஸு, ஸ்ட்ரெச் ஒரு என்டர், ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல் கமெண்ட். இது எனக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸ்கேல் செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டரு. வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல் வந்து கஸ்டமைஸ் ஆகுது. ஜஸ்ட்டு நான் ஒரு 50 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஸ்கேலோட இன்க்ரீஸ் ஆகிருக்குண்ணா. ஸோ இதுதான் ஸ்கேல் கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரே. நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இது வந்து எனக்கு மல்டிபிள் வேணும். ஸோ நமக்கு மல்டிபிள் வேணும்னா அரே யூஸ் பண்ணிக்கலாம். அரே செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா ஆக்சுவலாக மல்டிபிள் வந்திருக்கு. சேம் அரே, என்டர், செலக்ட் ஆப்ஜெக்ட்,
இப்போ வந்து எனக்கு ஒரு லைன் பாத்தில் வேணும். ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் அகெயினோட அரேவை கிளிக் பண்ணிக்கிறேன். அரே அதோட வந்து ஏஆர் கமெண்ட் வந்து ஏஆர் என்டர் செலக்ட் ஆப்ஜெக்ட் என்டர். இப்போ வந்து எனக்கு அந்த பாத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்டாங்குலர் கொடுத்தோம். ஸோ அதனால் ரெக்டாங்கிள் மாதிரியே வந்துச்சு என்னோட அரே. இப்போ வந்து பாத்தை கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய பாத்தை பிக் பண்ணுறேன். ஸோ அந்த பாத்துலேயே ட்ரா ஆகிருக்கா. ஸோ இதுதான் அரே கமெண்ட்டு. ஸோ இப்போ இதில் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலில் வந்து ஃபில்லட் இருக்குது. நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபில்லட் ஆஃப்செட் கிளிக் பண்ணி டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகைன் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், எனக்கு ஃபில்லட் ஆகிடுச்சு. இதை மல்டிபிள் டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆஃப்செட் கமெண்ட்டு. ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டேப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அனோட்டேஷன் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தம்ஸ் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் ஆட்டோகேடில் அனோட்டேஷன் டூல்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அனோட்டேஷன் டூல்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோகேடில் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான நம்ம டெக்ஸ்ட்டு, டைமென்ஷன்ஸு, ஸோ டேபிளில் டேட்டா கொடுக்குறது, ஸோ இது எல்லாமே தான் அனோட்டேஷன் கேட்டகரியில் வரும். ஸோ வாங்க இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டோட கமெண்ட் வந்து நான் டீ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிளிக் ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் எடிட்டர் கொடுத்துட்றேன். கொடுத்தா எனக்கு வந்துருச்சு. பட் ஆனால் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக வந்திருக்கு. ஸோ இதை நான் போய் என்னோடய ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பிஆர் கொடுத்துருங்க, ப்ராப்பர்ட்டிஸ். சில இது டெக்ஸ்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அதோட ஸ்டைல் என்ன, ஜஸ்டிஃபை என்ன இருக்குது, அதோட ஹைட் என்ன ஹைட்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வந்து நான் இதோட ஹைட்டை வந்து ஒரு 9 கொடுத்துட்றேன். கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துடும். கிளிக் பண்ணி இதை நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லேயரில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போது எல்லோ கலரில் வச்சுக்கிறேன். ஸோ இதான் டெக்ஸ்ட்டோட கமெண்ட்டு டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் ஒர்க் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு சர்க்கிள், ஒரு ரெக்டாங்குலர், ஒரு ட்ரையாங்குலர் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் சர்க்கிள். ஸோ அடுத்து ஆர்சிஇசி கொடுத்து நான் ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நான் பாலிலைன் கொடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ டைமென்ஷன் எப்படி பண்ணலான்னா, டைமென்ஷனோட கமெண்ட் வந்து டிஎம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டைமென்ஷன் இந்த மாதிரி வந்துடும். இதுதான் டைமென்ஷன். டயமீட்டரில் தான் வரும் சர்க்கிளுக்கு. ஸோ இதோட டைமென்ஷன் வந்து இதுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இந்த டைமென்ஷன் செட்டிங் சேஞ்ச் பண்ணால் இதுக்கு நம்ம தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைமென்ஷனுக்கு இந்த மாதிரி தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதோட கமெண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு டி கொடுத்துருங்க. டினா டைமென்ஷன் ஸ்டைலு. டி கொடுத்துட்டு அது செட்டிங்ஸ் போய்க்கிறேன். இது டிஃபால்ட்டாக அந்த ISO 25 இருக்குல்ல, இதில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் போய் நம்மளோட டைமென்ஷன் ஸ்டைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பொறுத்து நீ கொடுத்துக்கிறேன். நீ கொடுத்துட்டு ஸோ கஸ்டம் அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ டீட்டெயில்ஸ் இதில் எல்லாமே வந்துடும். ஸோ லைன்ஸ் நமக்கு என்ன கலரில் வேணும், எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் என்ன கலரில் வேணும். லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டைமென்ஷனோட உள்ள இந்த ஏரோ மார்க்கில் லைன்ஸ் இருக்குல்ல உள்ள, அதுதான் லைன்ஸில் வரும். ஸோ எக்ஸ்டென்ஷன் லைனுங்கிறது அவுட்டரில் உள்ள அந்த 2 லைன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய லைன் வந்து எனக்கு ரெட் கலரில் வேணும். எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து எனக்கு ப்ளூ கலரில் வேணும். அந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிள் அண்ட் ஏரோஸ் போய்க்கோங்க. ஏரோ வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு 50 போதும். 50 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோடய டெக்ஸ்ட்டு வந்து ஹைட் வந்து எனக்கு ஒரு 250 வேணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கஸ்டம் வந்து
செட் கரண்ட் கொடுத்துருங்க. செட் கரண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணமோ அது இப்போ செட் கரண்ட் ஆகிடும். இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ போய் டைமென்ஷன் கொடுங்க. DIM கொடுத்துட்டு ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் ஸ்டைல் மாறி இருக்கா? ஸோ இதான் இப்போ கிரியேட் பண்ண டைமென்ஷனு. இது சர்க்கிளுக்கு DIM. ஸோ அடுத்து ரெக்டாங்குலர் இந்த மாதிரி நான் இதுக்கு நான் டைமென்ஷன் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து டைமென்ஷன் லீனியர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு DLI கொடுத்துக்கிறேன். அதோட கமெண்ட் DLI கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு எண்ட் பாயிண்ட் இங்கே வேணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி எனக்கு கீழேயும் வேணும். அகெயின் DLI கொடுக்குறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா ட்ரா ஆகிடும். ஸோ அடுத்து எனக்கு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளுக்கும் நான் DLI கொடுக்குறேன் பாருங்களேன். ட்ரையாங்கிளுக்கு நான் DLI கொடுத்தேன்னா இப்போ எனக்கு இங்கேருந்து இது வரையும் வேணும். ஸோ கொடுத்தா ட்ரையாங்கிள் கொடுத்தா நமக்கு டேரெக்டாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக தான் டைமென்ஷன் வரும். ஸோ ட்ரையாங்கிளுக்கு வந்து DAL அப்படின்னு இருக்குது. டைமென்ஷன் அலைன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ண போகிறோம். DAL இதை கொடுத்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் எனக்கு இங்கே வேணும். ஸோ இதுக்கு தேவையானது இப்போ ஈக்குவல் வரது பார்த்திங்களா, அதோட எக்ஸாக்ட் டைமென்ஷன் வந்து இங்கே வரும். ஸோ இதுதான் டைமென்ஷன் அலைனு. ஸோ இது இல்லாமல் இப்போ நான் ரெக்டாங்குலர் அகைன் ஒன்று ப்ளாக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது என்னோடய ரெக்டாங்கிள். ஸோ இதோட இந்த பாயிண்ட்டுக்கும் எனக்கு வந்து டைமென்ஷன் வேணும். அது எப்படி பார்க்குதுன்னா ஸோ அதுக்கு வந்து டைமென்ஷன் ஆங்குலர்னு ஒன்று இருக்குது. அதோட கமெண்ட் வந்து DAN. ஓகே, இந்த லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். செகண்ட் இந்த லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ அதோட ஆங்குலர் டைமென்ஷன் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது இல்லாமல் டைமென்ஷன் கண்டினியூஸ் லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எனக்கு மல்டிபிள் வேணும். ஸோ அதுக்கு நான் காப்பி கொடுத்துட்டு எனக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ட்ரா பண்ணிக்கிறேன். 4 போதும். இப்போ நான் அகைன் DLI கொடுக்குறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இது வரைக்கும் போதும். இதை கொடுத்துட்டு எனக்கு இப்போ கண்டினியூஸாக வேணும். அதுக்காண்டி DCO டைமென்ஷன் கண்டினியூஸ் லைன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கே வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ அது கண்டினியூஸாக கிடைக்கும் இதை யூஸ் பண்ணால். ஸோ இதான் டைமென்ஷன் கண்டினியூஸ் லைனுங்கிறது. ஸோ டைமென்ஷனில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீ லீடர் இருக்குது. கீ லீடர் எதுக்காக கொடுப்போம்னா டிசைன் ட்ரா பண்ணிட்டேன், என்னோடய டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இது எதை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நம்ம கீ லீடர் கொடுப்போம். ஸோ அதோட கமெண்ட் வந்து LE கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோடய கீ லீடர் போட்டேன். இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஏரோ இருக்கும். இது சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு தெரியலை. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஏரோ சைஸை கூட மாற்றிக்கலாம். எனக்கு 50 இருக்குது. நான் இங்கே 150 கொடுத்துக்கிறேன். 250 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதான் கீழோட இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் கூட நம்ம டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகே, இதை கொடுத்துட்டு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம கீலோட யூஸ் பண்ணுவோம். எதை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்காக. ஸோ ஃபைனல் ஒன்று வந்து டேபிள் இருக்குது.
டேபிள் வந்து யூஸ் பண்ணி நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோட கமெண்ட் வந்து டிஏபி கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு 10 ரோ 10 காலம் வேணும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். தென் இதில் கூட இந்த டெக்ஸ்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேஸ்ட் ஆகலை. நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ இப்படி நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி நம்மளோட டேட்டா கொடுத்துக்கலாம். ஸோ இதான் மோஸ்ட்லி அனோட்டேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே தான் கவர் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் ஆட்டோகேடில் லேயர்னா என்ன, லேயர் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, ஒரு லேயர் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லேயர் அப்படிங்கிறது நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டை வந்து இண்டிவிஜுவலாக நம்ம லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்கோப் மாதிரி. அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் க்ரியேட் பண்ணுறது டேரெக்டாக லேயர் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லேயரோட கமெண்ட் வந்து இல்லைன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். இதில் போய்ட்டு இப்போ நான் ஒரு 3 லேயர் க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் வேணும். ஸோ அதனால் REC கொடுத்துட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள், இன்னும் ஏதோ ஒரு ட்ரையாங்கிள். ஸோ மூணு லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த 3 ஆப்ஜெக்டையுமே நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். REC கொடுத்து ஒரு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து C கொடுத்து ஒரு சர்க்கிள், அடுத்து பாலிலைன் கொடுத்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ 3 ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த 3 ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த 3 லேயரை செட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்குலர்னு வரும். நம்ம க்ரியேட் பண்ண லேயர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள், நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள், இந்த 3யுமே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு அதோட நேம் வந்து அசைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது 3யுமே நான் மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி, சரி. சேம் சர்க்கிள், ஸோ அதே மாதிரி ட்ரையாங்கிளையும் நிறைய தடவை காப்பி பண்ணிக்கிறேன். சரி, இப்போது நான் அந்த லேயர் போயிட்டு எனக்கு வந்து இப்போது ரெக்டாங்குலர் மட்டும்தான் தெரியணும், சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் தெரியக்கூடாது. அப்படின்னா போயிட்டு இந்த ட்ரையாங்கிளையும் சர்க்கிளையும் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதான் ஃப்ரீஸு. கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். அகைன் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ 3யுமே டிஃப்ரென்ஷியேட்டாக காட்டணும்னா கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்க்கிளுக்கு எனக்கு ரெட் கலர் வேணும். ட்ரையாங்கிளுக்கு எனக்கு க்ரீன் கலர், ரெக்டாங்கிளுக்கு எனக்கு ப்ளூ கலர் வேணும். சாரி, கிளிக் பண்ண முடியல. இப்போ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போது நான் ரெக்டாங்கிளால் லாக் பண்ணி வச்சிட்டேன்னா அதை என்னால் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும்.
காப்பி மூவ் பண்ணுறேன். கிளிக் பண்ணி மூவ் பண்ணேன்னா என்னோடய ரெக்டாங்கிள் மட்டும் மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஆர்கிடெக்சர் ஃபைலை இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது எந்த இதுவுமே மூவ் ஆகுது. அதை நீங்கள் பேஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து மாடல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அகைன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லேயரோட பர்பஸ். ஜஸ்ட் இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா ஆகும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பிஆர் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எனேபிள் ஆகும். எந்தெந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது இதிலே லேயர் வருது பாருங்கள். இதிலே நீங்கள் மல்டிபிள் லேயருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ரெட் லேயரில் வேண்டாம், நான் இதை க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா கூட நான் இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லேயர் சர்க்கிளில் தான் இருக்குது, ரெக்டாங்கிளுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் லேயரோட பர்பஸ். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் ஆட்டோகேட்டில் ஒரு பிளான் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிளான் வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே டிசைன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் 30x42 ஃபீட்டில் ஒரு டிசைன் வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய யூனிட் செக் பண்ணிக்கிறேன். ஸோ யூஎன் டைப் பண்ணிவிட்டு ஸோ யூனிட் போயிட்டு என்னோடய டைப் வந்து நான் இன்ஜினியரிங்கில் கொடுத்துக்கிறேன். என்னோடய ப்ரிசிஷன் 0.0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை நான் இன்ச்சஸில் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டைமென்ஷன் ஸ்டைல் மாற்றணும். ஸோ என்னோடய டைமென்ஷன் ஸ்டைல் போயிட்டு ஸோ இதை நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். மாடிஃபை பண்ணிவிட்டு என்னோடய ப்ரைமரி யூனிட்ஸை போயிட்டு சேம் இன்ஜினியரிங் அண்ட் 0.0 கொடுத்துட்டு இதை ஓகே பண்ணிடுறேன். கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லைன் ட்ராப் பண்ணுறேன். லைன் கமாண்ட் எல், $30 feet and 42 feet. Again 30 feet. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது என்னோடய வால் திக்னஸ் வந்து நான் 9 inches ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஆஃப்செட் போய்க்கோங்க. OF ஆஃப்செட் 9 inches கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி இன்சைடில் ஸோ 4 சைடுமே இதே மாதிரி. ஓகே, இப்போ என்னோடய வால் திக்னஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இன்சைடில் உள்ளதை ட்ரிம் கமெண்ட் TR. ஸோ இதேமாரி 4 சைடும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வால் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக உள்ள இன்சைடில் உள்ள ரூம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக ட்ரா பண்ணலாம். என்னோடய ஃபஸ்ட் ரூம் வந்து ஸ்டடி ரூம் வந்து 10 feet 6 inches இன்ட் 11 feet. ஸோ எக்ஸ் டைரக்ஷன்லேருந்து 10 feet 6 inches. ஸோ அதுக்கு நான் ஆஃப்செட் கமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓ என்டர் 10 feet 6 inches கொடுத்துட்டு ஒரு என்டர். ஸோ ஆஃப்செட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்த வால் திக்னஸ் 9 inches. ஆஃப்செட் 9 inches ஒரு என்டர். ஸோ அவுட்டரில் வால் திக்னஸ் சேம். இப்போ எக்ஸ் டைரக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து ஒய் டைரக்ஷன் 11 feet ஆஃப்செட் 11 feet என்டர். ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்சைடில் ஓகே கொடுத்தாச்சு. ஸோ அகைன் என்னோடய வால் திக்னஸ் 9 inches என்டர். ஸ்டடி ரூம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரிம் பண்ணிக்கோங்க. TR கொடுத்துட்டு
அடுத்து எனக்கு ஸ்ட்ரைன் ரூம் வேணும். ஸோ ஸ்ட்ரைன் ரூம் வந்து 4 feet 6 inches, சேம் ஆப்செட் 4 feet 6 inches, enter, click object, enter, again offset 9 inches என்னோட வால் திக்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபில்லட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபில்லட்டுக்கு F, செலக்ட் ஆப்ஜெக்ட், இதையும் ஃபில்லட் பண்ணுறேன். அகைன் ஒரு என்டர், இதையும் ஒரு ஃபில்லட் பண்ணிவிட்டு இன்சைடில் உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னோடய கிச்சன் வந்து 12 feet into 11 feet. ஸோ இது கரெக்டாக அதே இதில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைன் கமெண்ட், அகைன் ஆப்செட் 9 inches, இன்சைட் உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டைனிங் வந்து 12 feet 7 inch, 12 feet 7 feet. சேம் எக்ஸ் டைரக்ஷன்லேருந்து 12 feet, OF 12 feet கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் 7 feet, O enter 7 feet, enter, click object, inside, ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட டைனிங் வந்துருச்சு. ஸோ அடுத்து சிட் அவுட் வந்து 10 feet in 9 feet, எக்ஸ் டைரக்ஷன்லேருந்து 10 feet, ஒய் டைரக்ஷன்லேருந்து 9 feet, O enter 10 feet, again offset 9 feet. ஸோ ரெண்டுக்குமே வால் திக்னஸ் கொடுத்துக்கலாம். ஆஃப்செட் 9 inches. ஸோ அதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்னோடய டாய் வந்து 5 feet into 7 feet, சேம் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். O enter 5 feet, wall thickness 9 inches, by 7 feet, y direction, offset 9 inches, 7 feet. Again wall thickness 9 inches. ஓகே, அவுட்டரில் உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இன்சைடில் உள்ளதையும். ஸோ அடுத்து என்னோடய மாஸ்டர் பெட். இது சேம் எக்ஸ் டைரக்ஷன்லேருந்து 12 feet, ஒய் டைரக்ஷனில் 14 feet. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் 12 feet இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் டைமென்ஷன். 30 feet இருக்குது. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஜஸ்ட் நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இது பண்ணுறேன். ஸோ அடுத்து என்னோடய மாஸ்டர் பெட் வந்து டாப் வந்து 14 feet, ஆஃப்செட்
14 feet, enter. Okay, wall thickness 9 inches. கிளிக் பண்ணி வெளில ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதை நான் ஃபில்லட் அடிச்சுக்கிறேன். enter, select object, நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபில்லட் இதையும் ட்ரா பண்ணிக்கிறேன். செகண்ட் இதையும் ஓகே. ஸோ இப்போ இது அகைன் இதை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஓவரால் பிளான் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்னோடய அனோட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் புட் பண்ணுறேன். text command tx click first point second point என்டர் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஸ்டடி ரூம். இது க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய அனோட்டேஷன் வந்து டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய டெக்ஸ்ட் ஹைட் வந்து எனக்கு ஒரு 9 feet வேணும். அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே. எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதோட நேம்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரைனு. இது என்னோட கிச்சன். என்னோட மாஸ்டர் பெட். இதோட சிட் அவுட். இது என்னோட ஹால். ஸோ இந்த மாதிரி அனோட்டேஷன் க்ரியேட் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதோட லெவல் கொடுத்துக்கோங்க. அதோட லென்த் அண்ட் விட்த் ஹைட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அது ரெஃபரன்ஸ்க்காண்டி இதை நான் ட்ரா பண்ணியிருக்கேன் சும்மா. ஸோ இப்போது நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான பிளாக்ஸ் விண்டோ அண்ட் டோர்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் காண்டி வைக்கிறேன். இப்போ நான் இதோட சேம் என்னோடய வால் திக்னஸில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் 9 inches. ஓகே, இதை அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வெளில கொடுத்துக்கிறேன். ஸோ வெளில கொடுத்துட்டு இன்சைடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து இப்போ ஒரு விண்டோ. இதை வந்து நான் ஒரு பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி
பி கொடுத்தீங்கன்னா பிளாக்னு வரும். பிளாக் பண்ணிவிட்டு நேம் வந்து விண்டோன்னு கொடுத்துக்கிறேன். வின்னு கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு என்டர், பிக் பாயிண்ட் கொடுத்துட்டு சென்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது வந்து பிளாக்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண பிளாக்கு இருக்கும். இந்த வின்னு இருக்கா, ஸோ இதுதான் க்ரியேட் பண்ண பிளாக்கு. அகைன் எனக்கு டோரும் வேணும். நான் டோரையும் ஒரு பிளாக்காக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு சேம் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். நான் எந்த ஒரு டைமென்ஷனும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு என்டர், இங்கே ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இப்போது டோர் மாதிரி நான் க்ரியேட் பண்ணணும். ஆர்க் போய்க்கிறேன். ஆர்க் போயிட்டு சென்டர் ஸ்டார்ட் எண்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் என்னோட இது கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இந்த ரெக்டாங்கிளை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ லைக் எனக்கு ஒரு விண்டோ மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது எனக்கு தேவையான இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட் நான் ஒரு ரொட்டேட்டும் பண்ணிக்கிறேன். இது இன்னொன்று காப்பி பண்ணி வச்சுட்டு இதை நான் ரொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். ரொட்டேட் 90 டிகிரி. ஓகே. ஸோ இதை நான் காப்பி பண்ணி எனக்கு தேவையான இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே ஒன்று வேணும். அண்ட் இங்கே ஒன்று. ஸோ அடுத்து எனக்கு ஹரிசாண்டலாக உள்ள இந்த விண்டோ வேணும். ஸோ இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் காப்பி, இங்கே ஒன்று அண்ட் அகைன் இங்கே ஒன்று. சேம் அதே மாதிரி ரைட் சைட்லேயும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ விண்டோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ க்ரியேட் பண்ண டோரை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய கேப் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டோர் ஓப்பனிங் நான் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைனை ஓப்பன் பண்ணிவிட்டு லைனை என்டர் தட்டிட்டு எனக்கு தேவையான மாதிரி நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விண்டோவை நான் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, என்னோடய ஓப்பனிங் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஸோ இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ எல்லா ஓப்பனிங் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் அப்போ இன்சைடில் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டிஆர் என்டர். ஸோ எல்லாத்தையும் இன்சைடில் ட்ரிம் பண்ணிக்காங்க க்ரியேட் பண்ண ஓப்பனிங் எல்லாத்தையுமே.
ஸோ அகைன் இங்கே ஒன்று. ஸோ இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க டோரை வந்து இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ இதே நான் பிளாக் மாற்றிக்கிறேன். ஜஸ்ட்டு பி என்டர் பிளாக். இது என்னோட டோர். செலக்ட் ஆப்ஜெக்ட், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். என்னோடய பிக் பாயிண்ட் இதுவாக இருக்கட்டும். ஓகே, இதுவும் இப்போ பிளாக்கில் க்ரியேட் ஆகிருக்கும். இன்சர்ட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா டோர் அசைன் ஆகிருக்கும். ஸோ இதை நான் காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் வைக்கிறேன். ஓகே, ஸோ 1 2 3 4 and 5 எனக்கு 5 இடத்துல டோர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இதோட ஸ்கேல் சைஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதை உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் இவ்வளோ போதும். அகெயின் இதை எடுத்து நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஆர்ஓ என்டர், ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸோ ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அகெயின் என்னோடதை இந்த டோரை வெளில கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டோரை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம ரெஃபரன்ஸாக தான் பண்ணியிருக்கோம். நான் எந்த ஒரு டைமென்ஷன் கொடுக்கல. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. டோருக்குலாம் நான் எதுவும் கொடுக்கல. ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்பயும் சின்னதாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சேம் இதே மாதிரி நான் ஒரு பிளானை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்டரில் உள்ள டைமென்ஷனை நான் கொடுக்க போகிறேன். ஸோ டிஎன்டர் டிஐஎம் டைமென்ஷன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. என்னோட டைமென்ஷன் ஸ்டைலில் போய்ட்டு என்னோடய டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டி டைமென்ஷன் ஸ்டைல் என்டர், ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கோங்க. மாடிஃபை பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட் சைஸ் வந்து நான் ஒரு 7 feet கொடுத்துக்கிறேன். செட் கரண்ட், க்ளோஸ். ஓகே, இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நான் 12 feet கொடுத்துக்கிறேன். செட் கரண்ட், க்ளோஸ். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அகெயின் டைமென்ஷன்ஸ் இங்கேருந்து 42 feet. அகெயின் இங்கேருந்து 30 feet. இங்கேருந்து லெஃப்ட் சைட் 42 feet. ஆக்சுவலாக இங்கே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிட் அவுட்டில் வந்து வெளில வந்து இங்கே வால் கிடையாது. ஜஸ்ட் நான் அதை இது பண்ணிக்கிறேன், ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி இங்கே விட்டுருங்க. அகெயின் இதை வந்து இதோட மேட்ச் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ சேம் அந்த பிளானை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இது அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டோகேடில் டூல் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.